ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆபத்தை உணராமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இடுப்பளவு தண்ணீரில் செல்லும் அவலம். குமாரமங்கலம் கிராமத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குமாரமங்கலம், காட்டுக்கோட்டாய் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்காகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவும் குமாரமங்கலம், புதுப்பட்டு இடையே உள்ள முஸ்குந்தா ஆற்றை கடந்து சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட நகர்ப்புறங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்த சூழலில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக முஸ்குந்தா ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஆபத்தை உணராமல் முஸ்குந்தா ஆற்றில் இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி புதிதாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்து பேசுகிறோம். எங்கள் பசங்க எல்லாம் புதுப்புட்டில் தான் படிக்குதுவ. ஆற்றுல தண்ணி வரதுனால பசங்க எதுவும் ஸ்கூல் போக முடியாததுனால நாங்களாம் பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டு வீட்டில் வந்து ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்ப முடியல, டியூஷனுக்கு அனுப்ப முடியல. நாங்கள் எங்கள் ஊர் தலைவர்கிட்டையும் சொல்லிட்டோம். அவங்க என்னன்றாங்க, நாங்கள் பாலம் கட்ட முடியாது, இதுக்கெல்லாம் ரொம்ப காசு வேணும்னு எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்க, மீதி எதுக்குமே எங்களை கண்டுக்க மாட்டேன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நாங்கள் போய் வந்துட்டோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போன இடத்துல கூட தலைவர் வந்து எங்களை கேட்காத எதுக்கு நீங்கள் போகணுன்றாங்க. உங்ககிட்ட கிராம சபை கூட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறேன். அந்த கூட்டத்திலையும் நான் எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு தண்ணி வசதியும் கிடையாது, பாலம் வசதியும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருங்கன்றாங்க. ஓட்டு கேட்கக்குள்ள மட்டும்தான் அதிகாரிங்க வந்து எங்களை பார்க்குறாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த ஆட்சி வந்ததுன்னா நாங்கள் யாரும் ஓட்டும் போட மாட்டோம், யாரும் ரேஷன் அரிசியும் வாங்க முடியல. எங்களை மக்கள்னு மதிக்கிறவங்களா இருந்தால் எங்களுக்கு வந்து பாலம் கலெக்டர் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு பாலம் கட்டி கொடுங்க. எங்கள் பசங்க, பொம்பளை பசங்க இங்கேருந்து 20க்கும் மேற்பட்ட பசங்க வந்து போகுதுவ. அதுங்க பீரியட்ஸ் டைம்லாம் போக முடியல. பக்கத்தில் கோயில் இருக்குது. நாங்கள் எப்படி பெற்றவங்க அனுப்புறது? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் புள்ளிவெல்லாம் அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் விடுவீங்களா? நாங்களும் எத்தனை வருஷமாக போராடுறது, நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். யாரும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் எப்படி மக்கள்னு எங்களை வந்து ஓட்டு கேட்க மட்டும்தான் உரிமை இருக்குதுண்டா. மற்ற உரிமை எதுவுமே இல்லைன்னா எங்கிட்ட எதுக்கு வரீங்க அதிகாரிங்க ஓட்டு கேட்க? யாரும் வராதிங்க. நாங்கள் யாரும் எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வந்து எங்கள் சக்கரட்டையும் கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் போய் வந்து ரோட்டில் நாங்கள் மறியல் பண்ண போகிறோம் பசங்களை வச்சு. கலெக்டர் வந்து இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து ரோடு மறியல் தான் பண்ண போகிறோம். குமாரமங்கலம் போகணும். நாங்கள் 5000 விவசாயிகள் தண்ணியில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு வெள்ளம் வந்து அந்தாண்டி இந்தாண்டி போக முடியாது, ரொம்ப அவசரப்படுறோம். இதை தலைவர்கிட்ட சொன்னாலும் தலைவர் வந்து ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டு இப்போ சங்கராபுரம் போய் குடும்பம் அங்கேயே இருக்கிறாரு. அவரும் வந்து என்னான்னு வந்து பார்க்கறது கிடையாது. மாவட்ட கவுன்சிலர் வந்தார், அவரும் நாங்கள் பார்க்குறோன்ட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் போய் அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம். அவரும் இன்ன வரைக்கும் எந்த கோரிக்கையும் எடுக்கவில்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் வேணும் கார் ஜீப்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் போனோம். பிஓன்னு என்ன பண்ணிட்டாரு, பல காரணங்கள் சொல்லி எங்களை திரும்பி இப்படியே அனுப்பிச்சி விட்டாரு. இப்போ வந்து நாங்கள் எப்படி இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் வர முடியலை. இது நாங்கள் இப்படி இந்த கோரிக்கை வந்து